ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பு கூறுறதுல தான் இப்போ முன்னாடி யார் அன்பு கூறுறதுன்னு ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஆமென். இப்போ ஒருவர் பார்க்குறோம் அப்படின்னா எத்தனை பேர் இன்முகத்தோடு ஸ்தோத்திரம் சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். சொல்கிற உங்களுக்கு கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். கவனிங்க, நம்ம ஆண்டவர் சிலுவையிலே சொல்லி கொடுக்கிற ஒரு ஆழமான சத்தியம். சிலுவையிலே நான் உன்னிடத்தில் முந்தி என்ன செய்தேன்? அன்பு கூர்ந்தேன். அப்போது ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்னா, என் பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் முந்தி அன்பு கூறணும். அவரிடத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்துட்டீங்க. வசனம் அப்படி தான் சொல்லுது. முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் செய்திருக்கிறோம், அன்பு கூறுகிறோம். இப்போ நம்ம அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இது காமனாக என்ன செய்யுது? எப்போவுமே ஒரு ஸ்டேபிளாக நடக்கிற ஒரு காரியம். இப்போ ஆண்டவர் சிலுவையின் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற போதனை என்னென்னா, ஆலோசனை என்னென்னா, நீங்கள் முந்தி என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்கள். யாரிடத்தில்? உங்களை யார் எதிர்த்தாலும் சரி, யார் நேசித்தாலும் சரி, உங்களை யார் என்ன நினைச்சாலும் சரி, நீங்கள் என்ன செய்யுங்க? அன்பாகவே இருங்க. அல்லேலூயா.